வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நியமனத் தேர்வு தமிழ் இயல் 2 தலைப்பு சங்க இலக்கியம் அகம். பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான நியமனத் தேர்வில் இயல் 2 சங்க இலக்கியம் அகம் என்னும் தலைப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய தேர்வு வரை, அதாவது முதுகலை ஆசிரியர் தேர்வோ இல்லை மற்ற தேர்வோ எதாக இருந்தாலும் சங்க இலக்கியத்தை முழுமையாக ஒரே பகுதியில் கொடுத்து விடுவார்கள். இப்பொழுது சங்க இலக்கியத்தில் அக இலக்கியத்தை மட்டுமே தனித்து பிரித்து நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆக இதன் மூலம் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், சங்க இலக்கியத்தை சிறு சிறு பகுதிகளிலிருந்து முழுமையான பகுதியை நோக்கி ஒரு தெளிவான புரிதலோடு படித்திருக்க வேண்டும் என்பதுதான். அதன்படிதான் ஒவ்வொரு முறையும் தேர்வுக்கான வினாக்கள் கடினமாக்கப்பட்டு கொண்டும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக இயல் 2 சங்க இலக்கியத்தில் அகம் சார்ந்த பாடப்பகுதிகளை என்னென்ன என்பதனையும், அந்த சங்க இலக்கியம் மற்ற கீழ்கணக்கு இலக்கியம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த இலக்கியங்களை எவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்வது என்பதனை பற்றியும் இந்த வகுப்பில் நாம் காண இருக்கிறோம். சங்க இலக்கியம் அகம் பட்டதாரி ஆசிரியருக்கான நியமனத் தேர்வில் 2வது இயலில் இடம்பெற்றிருக்கிறது. அறிமுகம். அறிமுகம் எதற்கு? இந்த இயல் முழுக்க என்னென்ன தலைப்புகளில் நாம் காண இருக்கிறோம் என்பதனை பற்றிய ஒரு அறிமுகம் நமக்கு தேவை. முகத்திற்கு, நமது முழு உடலுக்கு முகம் எவ்வாறு ஒரு அடையாளமோ அதுபோல ஒரு தலைப்பிற்கு அறிமுகம் என்பதும் அவசியம். முதலாவது நாம் இங்கு காண இருப்பது 8 தொகை. 8 தொகை நூல்கள் எவை எவை, அதில் அகம் சார்ந்த நூல்கள் எவை எவை, புறம் சார்ந்த நூல்கள் எவை எவை, நாம் அதில் அகம் சார்ந்த நூல்களுடைய நூல்குறிப்பு, ஆசிரியர் பெயர்கள், மற்ற குறிப்புகளை காண இருக்கிறோம். 2வது பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு என்னும் தலைப்பில் எந்தெந்த நூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன, அந்த பத்துப்பாட்டு நூல்களினுடைய பகுதிகளில் அகம் சார்ந்த நூல்கள் எவை எவை, புறம் சார்ந்த நூல்கள் எவை எவை, அறம் சார்ந்த நூல்கள் எவை எவை என்பவற்றை காண இருக்கிறோம். அடுத்ததாக கீழ்கணக்கு நூல்கள். கீழ்கணக்கு நூல்கள் என்றால் அடி அளவில் சிறியதாகவும் மக்களுக்கு தேவையான சிறந்த அறக்கருத்துக்களை கொண்டதாகவும் இடம்பெறுகின்ற நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் என்று வரையறுத்துள்ளன. அவ்வகையில் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கின்ற அவற்றில் இருக்கிற ஒரு சில அகம் சார்ந்த நூல்கள் எவை எவை, அதனுடைய நூலமைப்பு முறைகள் போன்றவற்றை நாம் காண இருக்கிறோம். இறுதியாக பயிற்சி வினாக்கள். பார்த்த அந்த 8 தொகை, பத்துப்பாட்டு, கீழ்கணக்கு இவைகளை வைத்துக்கொண்டு என்னென்ன மாதிரியான நாம் பகுதிகளை புரிந்து படித்திருக்கிறோம் என்பதனை ஒரு சில வினாக்களாக உங்களுக்கு பயிற்சி. முதலாவது 8 தொகை. அந்த 8 தொகையில் இடம்பெறுகின்ற அகம் சார்ந்த நூல்கள் எவை எவை என்பதனை முதலில் தெரிந்து கொள்வோம். 8 தொகையை பற்றிய ஒரு எளிமையான ஒரு பாடல் ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே, நினைவிருக்கிறதா? சிறு வயதிலிருந்தே படித்திருக்கலாம். நீங்கள் பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு படிக்கும் பொழுது இது போன்ற எளிமையான பாடல்களையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நினைவிருக்கிறதா? நானும் உங்களுக்காக மீண்டும் சொல்கிறேன். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று, இத்திரத்த 8 தொகை என்று அந்த 8 நூல்கள் எவை எவை, 8 நூல்கள் எவை எவை, அந்த 8 நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எவை எவை, புறம் சார்ந்த நூல்கள் எவை எவை, அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் எவை என்பவற்றை அந்த பாடலே நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் நாம் இங்கு தனித்து பார்க்க இருப்பது அகம் சார்ந்த நூல்களை மட்டுமே. அந்த அகம் சார்ந்த நூல்கள் எவை எவை? முதலில் நற்றிணை, 2வது குறுந்தொகை, 3வது ஐங்குறுநூறு, 4வது அகநானூறு, 5வது கலித்தொகை. இந்த 5மே 8 தொகையில் இருக்கின்ற அகம் சார்ந்த நூல்கள். அந்த
சொற்கள், அந்த நூலுக்கான பெயர்கள், அவைகளை வைத்துக்கொண்டே நாம் எந்தெந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் நாம் நினைவில் வைத்து கொள்ளலாம் என்பதனை சற்று காண இருக்கிறோம். முதலாவது நற்றிணை. அந்த 8 தொகைக்குரிய அந்த பாடல், அதில் முதல் நூல் நற்றிணை. நற்றிணை நல்ல குறுந்தொகை என்று ஆரம்பிக்கும். நல் திணை என்பது நற்றிணை என்று ஆகும். ஆக திணை அமைப்பு முறையில் நல்ல பாடல்களை கொண்ட நூல் என்பது இதனுடைய பொருளாக இருக்கும். நற்றிணை 400 என்றும் கூட சொல்வார்கள். இரண்டாவது குறுந்தொகை. குறுமை கூட்டல் தொகை என்று பிரிப்பார்கள். குறுமை என்றால் என்ன? அடியளவில் குறைந்திருக்கக்கூடியது. அடியளவில் குறைந்தாலும், அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள் அல்லவா? அதுபோன்று இங்கு குறுகிய அடிகளை கொண்ட பாடல்கள் 400 தொகுக்கப்பட்டு அந்த தலைப்புக்கு குறுந்தொகை என்று பெயரிட்டுள்ளார்கள். அந்த குறுகிய அடி அளவாக இருந்தாலும் பாடலுடைய கருத்துக்களை உணர்ந்த சான்றோர் பலர் தம் நூல்களில் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ள ஒரு சிறந்த பாடல்களை கொண்ட தொகை நூல் என்பது இந்த குறுந்தொகையாகும். அடுத்தது ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு என்றால் என்ன? 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. 5 திணைகளை பற்றிய குறுகிய 100 பாடல்களால் மொத்தம் 500 பாடல்களை கொண்ட நூல் என்பதுதான் இந்த ஐங்குறுநூறு என்பதனுடைய பொருளாகும். 5 திணை பாடுவதில் சிறந்த வல்லவர்களை வைத்து கொண்டு இயற்றப்பட்டதுதான் இதனுடைய தனிச்சிறப்பு. அடுத்தது அகநானூறு. அகநானூறு என்பது என்ன? அகம் கூட்டல் 4 கூட்டல் 100. இந்த 5 நூல்களுமே அகம் சார்ந்ததாக இருந்தாலும் இந்த நூலுக்கு அகநானூறு என்று பெயர் வந்தது இதற்குரிய சிறப்புகளை மேலும் சிறப்பூட்டக்கூடியதாக காணப்படும். அகம் கூட்டல் 4 கூட்டல் 100, அகப்பொருள் சம்பந்தமான 400 பாடல்களை கொண்ட நூல் என்பது இதனுடைய அடிப்படையான விளக்கம். அடுத்தது கலித்தொகை. சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் எத்தகைய பாவினங்களை கொண்டிருக்கின்றன என்று நாம் கண்டிருந்தால் அவை நிச்சயமாக ஆசிரியப்பா, ஒரு சில பிற்காலத்தில் வெண்பா போன்றவை இடம்பெற்றிருந்தன. ஆனால் அதற்கும் முன்பாக ஆதிக்கம் செலுத்திய யாப்பு வடிவங்கள் எவை எவை என்றால் கலித்தொகையும் பரிபாடலும். இந்த கலி பரி இந்த இரண்டுமே ஆதிக்கம் செலுத்திய காலகட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனது நிலையை உறுதிப்படுத்தி கொண்டு வந்த 2 யாப்பு வடிவங்கள் தான் ஆசிரியமும் வெண்பாவும். இவையினுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு கலித்தொகையும் அந்த கலிப்பாவினுடைய தன்மையையும் பரிபாடலுடைய தன்மையும் புலவர்கள் சற்று புறம் தள்ள தொடங்கினார்கள் என்பது நாம் நிதர்சனத்திற்கு உட்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தகவல். அடுத்ததாக 10 பாட்டு. 10 பாட்டு நூல்கள் எவை எவை? அவற்றிற்கான ஒரு பாடலும் உண்டே, நினைவிருக்கிறதா? 10 பாட்டு பாடல்கள் என்னென்ன, அந்த 10 பாட்டினை குறிப்பிடக்கூடிய ஒரு சில அவற்றில் இருக்கின்ற அகம் சார்ந்த புறம் சார்ந்த நூல்கள் எவை எவை என்பதனை பற்றி ஒரு பாடல் இருக்குமே, படித்திருக்கிறீர்களா? சொல்கிறேன், கேளுங்கள். முருகு பொருநாறு, பான் 2 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல்குறிஞ்சி பட்டின பாலை, கடாத்தொடும் 10. நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும். முருகு பொருநாறு, பான் 2 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல்குறிஞ்சி பட்டின பாலை, கடாத்தொடும் 10 என்று இந்த 10 பாட்டு நூல்களினுடைய வரிசை முறையை மாற்றுவது என்பது முக்கியமல்ல. அந்த நூல்களுடைய பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக தனிப்புலவர்களால் பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் அது. அவற்றில் ஒரு சில நூல்கள் நமக்கு அகம் சார்ந்ததாக இருக்கின்றன. அவை எவை? முதலாவது முல்லைப்பாட்டு, இரண்டாவது குறிஞ்சிப்பாட்டு, மூன்றாவது பட்டினப்பாலை. 10 நூல்களில் இந்த 3 நூல்கள் மட்டுமே அகம் சார்ந்த நூல்களாக இருக்கின்றன. முதலாவது முல்லைப்பாட்டு, இரண்டாவது குறிஞ்சிப்பாட்டு, மூன்றாவது பட்டினப்பாலை. இந்த 3 பெயரிலுமே அகம் சார்ந்த அகத்திணை சார்ந்த பெயர்கள் இருப்பதனை நாம் கண்டிருக்கலாம். ஆக முல்லை, குறிஞ்சி, பாலை 3மே அகம் சார்ந்தனவை தானே. இந்த அகம் சார்ந்த பெயர்களை கொண்ட 3 நூல்கள் தான் 10 பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த நூல்கள் என்பது நமக்கு மிகவும் எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். முல்லைப்பாட்டு என்றவுடன் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும்,
முல்லை என்பதனுடைய உரிப்பொருள். முல்லை திணையுடைய உரிப்பொருள் என்ன? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் தானே. ஆக இங்கு முல்லை பாட்டுக்கும் அந்த பாட்டினுடைய கருத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. என்னவென்றால் காத்து இருக்கக்கூடிய நிகழ்வு இங்கு மையமாக கூறப்பட்டிருக்கும் என்பது. இரண்டாவது, குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு என்பது நிச்சயமாக புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் தொடர்புடையது தானே. அவை போன்ற கருத்துக்களே பாடலில் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். பட்டின பாலை, பாலை வழியே பிரிந்து செல்லக்கூடிய நிகழ்வுகளை செல்வது போல. அடுத்தது ஒரு சில பட்டினத்தில் இடம்பெறுகின்ற பண்டமாற்று முறை இவைகளை பற்றி சொல்வது போல இடம்பெறக்கூடிய நூல்தான் பட்டினப்பாலை. ஆக இந்த 3 நூல்களுமே 10 பாட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் என்பது முக்கியமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய தகவல். அடுத்தது கீழ்கணக்கு நூல்கள். கீழ்கணக்கு நூல்கள் எவை? அந்த கீழ்கணக்கு நூல்களில் இருக்கின்ற அகம் சார்ந்த நூல்கள் எவை? அவற்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கான வழி என்ன? இவை போன்ற தகவல்களை காண இருக்கிறோம். முதலாவது, ஆவதனை 11 கீழ்கணக்கு நூல்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கென்று ஒரு பாடல் உண்டு. ஆக 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, இந்த 3ற்குமே அகம் சார்ந்த நூல்கள் எவை என்பதனை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு பாடல் உண்டு. 11 கீழ்கணக்கில் ஒரு பாடலே: நாலடி, நான்மணி, நானார்ப்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியுடனே ஏலாது என்பவே கைநிலையவாங் கீழ்கணக்கு என்று அந்த பாடல் சொல்லும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நாலடி, நான்மணி, நானார்ப்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை காஞ்சியுடன் ஏலாது என்பவே கைநிலையவாங் கீழ்கணக்கு என்று அந்த பாடல் 11 கீழ்கணக்கினுடைய நூல்கள் எவை என்பதனை பற்றி பெயர்களை வரிசையாக சொல்லிச் செல்லும். இங்கு அந்த 18 நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எவை என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஐந்திணை 50, இரண்டாவது திணைமொழி 50, மூன்றாவது ஐந்திணை 70, நான்காவது திணைமாலை 150, ஐந்தாவது கைநிலை, ஆறாவது கார் 40. இவைகளுக்கும் ஒரு சில நினைவிற்கொள்ள வேண்டிய தகவல்கள் உண்டு. காரணம் என்னவென்றால், இந்த பெயரிலேயே பாதிக்கு பாதி அகம் சார்ந்த கருத்துகள் வருவதனை நாம் கண்டுபிடிக்கலாம். முதலாவது ஐந்திணை 50. 5 திணைகளை பற்றி 50 பாடல் என்பது பெயரிலேயே உண்டு. அந்த 5 திணைகள் என்னென்ன? அகம் சார்ந்த 5 திணைகள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இவைதான். இரண்டாவது திணைமொழி 50. திணைகளை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் 50 கொண்டிருக்கக்கூடிய நூல் என்பதுதான் இதனுடைய பொருள். அடுத்தது ஐந்திணை 70. 5 திணைகளை பற்றி பாடக்கூடிய பாடல் மொத்தமாக 70 இருக்கும். ஆக திணைக்கு 14 பாடல் விதமாக இடம்பெற்றிருக்கும் என்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல். அடுத்தது திணை மாலை 150. ஒவ்வொரு திணையை பற்றிய பாடல்களை மாலை தொடுப்பது போல தொடுத்து அவற்றை 150 பாடல்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது கைநிலை. கைநிலை என்பது என்ன பொருள் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும். ஏனென்றால் அன்பின் 5 திணைகளில் அடுத்ததாக வரக்கூடிய 2 திணைகள் கைநிலை, பெருந்திணை. கைக்கிளை பெருந்திணை என்பது இருக்கிறது அல்லவா? அது போன்ற பொருளில் இதனை நாம் எடுத்துவிடக்கூடாது. கைநிலை என்பது புல்லங்காடனார் இயற்றப்பட்ட தனிப்பாடல் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது கார் 40. கார் 40 என்றால் கார்காலத்தை பற்றிய, கார்காலத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை பற்றிய 40 பாடல்கள். கார்காலம் எந்த திணைக்கு உரியது என்பதனை நினைவில் வைத்திருப்பீர்கள் நிச்சயமாக. அது எந்த திணைக்கு உரியது? முல்லை திணைக்கு உரியது. ஆக முல்லைக்கு கார் என்பது பெரும்பொழுது. அந்த கார் இருத்தல் நிமித்தமுமான பாடல்களை கொண்டிருக்கும். இந்த 40 பாடல்களுமே கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முல்லை திணை சார்ந்த பாடலாகவும் தனியாக இருக்கிறது. ஆக கவனித்து பார்த்தால் 5 திணைகளை பற்றி 6 அகப்பொருள் சம்பந்தப்பட்ட கீழ்கணக்கு நூல்கள் அகம் சார்ந்ததாக இருக்கின்றன என்பதனை தெரிந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு சில கூடுதல் தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். என்னவென்றால், ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சில
நூல் குறிப்புகளை நினைவு வைத்துக் கொள்வது போல அந்த பாடல் எண்ணிக்கை, தொகுத்தவர், தொகுப்பித்தவர் இவைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். முதலாவதாக எட்டுத்தொகையில் குறுந்தொகை. அந்த குறுந்தொகை என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் உண்டு என்ற ஒரு வினாவுக்கு பதிலாக 401 என்று பதில் வரும். அந்த குறுந்தொகை நூலினுடைய கடவுள் வாழ்த்து, குறுந்தொகை என்னும் அந்த நூலினுடைய கடவுள் வாழ்த்தாக ஒரு பாடல் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும் அல்லவா? அந்த பாடல் எந்த கடவுளை மையப்படுத்தியிருக்கிறது என்று பார்த்தால் முருகனை மையப்படுத்தியதாக இருக்கிறது. எட்டுத்தொகை நூல்களில் பல நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடல் பாடி சேர்த்து வைத்திருப்பவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்பதனை அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் அதனை மீண்டும் மீண்டும் சொல்லி நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அகப்பொருள் சம்பந்தமான 401 பாடல்கள் இங்கு இருக்கின்றன என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறுந்தொகை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கையோ 205. தனித்தனி புலவர்கள், ஒரு புலவர் 2 பாடல் இவற்றை போன்று எண்ணிக்கை வேறுபடும். இப்படி 205 புலவர்கள் பாடிய 401 பாடல்கள் முருகனை பற்றிய ஒரு கடவுள் வாழ்த்து பாடல். ஆக மொத்தம் 402 பாடலாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. தொகுத்தவர் யார் என்று கேட்டால் பூரிக்கோ. தொகுத்தவர் என்ற வார்த்தைக்கான பொருள் தெரிந்து வைத்திருப்பீர்களே, தனிப்பாடல்களை ஒன்றாக சேர்த்து வைத்தவர். தொகுப்பித்தவர் யார் என்றும் நினைவில் வைத்திருப்பீர்கள். ஏனென்றால் தொகுப்பித்தவர் என்றால் பாடலை தனித்தனி இருக்கக்கூடிய பாடலை ஒன்று சேர்த்து தொகுக்கக்கூடிய பணி ஒருவருக்கென்றால் அந்த ஒருவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவருக்கு தேவையான பொருளுதவிகளை தரக்கூடியவர் தொகுப்பித்தவர். இங்கு குறுந்தொகை பாடலை தொகுத்தவர் யார் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் தொகுப்பித்தவர் யார் என்று நம்மால் அறிய கூடவில்லை. அடுத்தது நற்றிணை. நற்றிணை நூலிலுடைய மொத்தம் அகம் சார்ந்த பாடல்கள் 400 உண்டு. திருமாலை பற்றிய இறைவாழ்த்து பாடல் அங்கு உண்டு. இங்கும் கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த நூலில் 192 அல்லது 175 என்று பாடல் பாடிய புலவருடைய எண்ணிக்கை என்பது வேறுபடுகிறது. காரணம் என்னவென்றால் உரையாசிரியருடைய கருத்துகளின்படி அவர்கள் 175 பேராகவும் இருக்கலாம் அல்லது 192 பேராகவும் இருக்கலாம் என்பது இங்கு கூறப்படுகிறது. தொகுத்தவர் யார் என்று யாராலும் அறியக்கூடவில்லை. தொகுப்பித்தவர் யார் என்றால் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. பல நாடுகளை தந்த பாண்டிய மன்னனாகிய மாறன் வழுதி என்பவர் இந்த நற்றிணை நூல்களை, அந்த பாடல்களை தொகுப்பித்தவராக இருக்கிறார் என்பதனை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மீதம் இருக்கக்கூடிய 8 தொகை நூல்கள் என்னென்ன என்றால் அகநானூறு. முதலில் அகப்பொருள் சம்பந்தமான 400 பாடல்கள், சிவனை பற்றிய கடவுள் வாழ்த்து பாடல் பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக பாடல் பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை 142 அல்லது 145 என்று கூறப்படுகிறது. 145 புலவர்கள் பாடிய 400 பாடல் என்று நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவே பெரும்பான்மையானவரால் ஏற்கப்பட்டதாக தெரிகிறது. தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடிகிழார் மகனார் உருத்திர சன்மர். உருத்திர சன்மர் என்பவர் தொகுத்து வைத்திருக்கிறார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. உக்கிர பெருவழுதி எனக்கூடிய பாண்டிய மன்னனால் தொகுப்பிக்கப்பட்ட நூல் எது என்று கேட்டால் நம் நினைவில் விரைந்து வர வேண்டியது அகநானூறு என்பது. அடுத்தது ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு அகம் சார்ந்த 498 பாடல்களை கொண்டிருக்கிறது. இந்த நூலுக்கும் சிவனை பற்றிய கடவுள் வாழ்த்து பாடலை பாடி சேர்த்து வைத்திருப்பவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். 5 திணைகளை பாடுவதில் சிறந்த புலவர்களை தேர்ந்தெடுத்து திணைக்கு 100 பாடல் வீதமாக சேர்க்கப்பட்டதுதான் இந்த ஐங்குறுநூறு. அதற்கும் ஒரு பாடல் உண்டு. மருதம் ஓரம் போகி கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய பாலை ஓதலாந்து அந்த பாடல் என்பது வந்து செல்லும். அவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. இந்த நூலை தொகுத்தவர் யார் என்று கேட்டால் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழாய். தொகுப்பித்தவர் யானைகச்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை என்பது. சேரல் இரும்பொறை என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அடுத்தது எட்டுத்தொகை. எட்டுத்தொகை நூலில் இறுதியாக கலித்தொகை என்னும் அந்த நூலிலுடைய மொத்த பாடல்கள் 140 என்று கூறப்பட்டிருக்கிறது. சிவன் பற்றிய கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாடிய புலவருடைய எண்ணிக்கை 5 பேர்.
தொகுத்தவர் நல்லந்துவனார் என்று சொல்கிறார். யார் தெரியுமா? நச்சினார்க்கினியர். உரையாசிரியராகிய நச்சினார்க்கினியர் இந்த கலித்தொகை நூலை தொகுத்தவர் நல்லந்துவனார் என்று கூறி செல்கிறார். தொகுப்பித்தவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆக 8 தொகை நூல்களில் எந்தெந்த நூல்கள் அகம் சார்ந்தன, அவற்றில் அந்த நூலினுடைய பாடல் எண்ணிக்கை எவ்வளவு, கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் யார், அந்த நூல் யாரை கடவுள் வாழ்த்தாக கொண்டிருக்கிறது என்பது, பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் என்பனவற்றை 8 தொகையில் இப்பொழுது கண்டோம். அடுத்ததாக 10 பாட்டு இந்த நூலினுடைய ஒரு சில தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது முல்லைப்பாட்டு. அகம் சார்ந்த 103 பாடல் அடிவரையறை கொண்ட பாடல். பாடியவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வாணிகனார் மகனார் நப்பூதனார். நப்பூதனார் என்னும் வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முல்லைப்பாட்டு நப்பூதனார் என்பதுதான் நாம் மனதில் விரைந்து நினைவிருக்கக்கூடிய ஒரு தகவல். பாடப்பட்டவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. இந்த குறிஞ்சிப்பாட்டு என்னும் இந்த நூலை அகம் சார்ந்த பாடல் மொத்தம் 261 அடி அளவை கொண்டிருக்கக்கூடிய நூல் என்பது குறிஞ்சிப்பாட்டு. இதனை பாடியவர் குறிஞ்சிக்கு கபிலர் என்று பெயரை கொண்டிருக்கக்கூடிய கபிலர் பெருந்தகை. பாடப்பெற்றவர் யார் என்று கேட்டால் ஆரிய அரசன் பிரகதத்தன். அந்த பிரகதத்தனுக்கு தமிழை சொல்லி தருவதற்காக கற்றுத்தருவதற்காக பாடிய பாடல்தான் எது என்று கேட்டால் குறிஞ்சிப்பாட்டு என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அடுத்தது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை என்பது அகம் சார்ந்த 301 பாடல் அடிவரையறை கொண்ட ஒரு நூல். இந்த நூலை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் இந்த பட்டினப்பாலை என்னும் நூலை பாடியிருக்கிறார். பாடப்பெற்றவர் சோழன் கரிகார் பெருவளத்தான் என்பது இந்த நூலுக்கான பாடப்பெற்றவர் ஆக இருக்கிறார். ஆக 10 பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த நூல்கள் எவை எவை, அவற்றினுடைய அடிவரையறை எவ்வளவு, பாடியவர் யார் யார், பாடப்பெற்றவர் யார் யார் போன்ற தகவலை இந்த தகவலில் கண்டோம். அடுத்ததாக கீழ்கணக்கு நூல்கள். கீழ்கணக்கு நூல்கள் அவற்றில் எவை எவை அகம் சார்ந்தவை, அவற்றில் அதனுடைய ஒரு சில தகவல்கள் என்னென்ன என்பதை காண இருக்கிறோம். முதலாவது கார் 40. கார் என்றால் என்ன பொருள் என்று பார்த்தோம். கார்காலம் என்பது எந்த திணைக்குரியது என்பதையும் பார்த்தோம். அகம் சார்ந்த 40 பாடல்களை கொண்டிருக்கிறது. பாடியவர் கண்ணன் கூத்தனார். கண்ணன் கூத்தனார் என்று அந்த பெயரிலேயே அந்த பாடல் எந்த சமயமாக இருக்கலாம் என்பது பாதி வெளிப்படையாக இருக்கிறது. வைதிக சமயம் சார்ந்தவராக இருக்கிறார். ஐந்திணை 50 இரண்டாவதாக அகம் சார்ந்த நூல் 50 பாடல்களை கொண்டிருக்கிறது. மாறன் பொறையனாரால் பாடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஐந்திணை 70 அகம் சார்ந்த 70 பாடல்களை கொண்டிருக்கிறது. ஆசிரியர் மூவாதியார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக இந்த கீழ்கணக்கு நூல்களில் 6 நூல்கள் உண்டு. அந்த 6இல் 3 பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நூல் பெயரை சொன்னவுடன் ஆசிரியர் பெயரும் நமது நினைவில் வர வேண்டும். அடுத்தது கீழ்கணக்கு நூல்களில் மீதம் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த நூல்கள் எவை எவை என்பதனை காண இருக்கிறோம். திணைமொழி 50. திணைமொழி 50 அகம் சார்ந்த 50 பாடல்கள். ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். கண்ணன் சேந்தனார். இன்னொரு நூலுக்கும் பார்த்தோமே, கண்ணன் கூத்தனார். நினைவிருக்கிறதா? கண்ணன் கூத்தனார் எந்த நூல்? இங்கு கார் 40 கண்ணன் கூத்தனார். ஆக கார் 40 கண்ணன் கூத்தனார் என்றால் திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார் என்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது திணைமாலை 150. திணைமாலை 150 என்று அடுத்தது. இது அகம் சார்ந்தது. 153 பாடல்கள். பெயர் தான் 150 என்ற பெயரை கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு 3 திணைக்கு 31 பாடல்களும் அடுத்த 2 திணைக்கு 30 பாடல்களுமாக இருக்கிறது. இந்த நூலை பாடியவர் கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை பாடியிருக்கக்கூடிய கனிமேதாவியார் என்பது நினைவில் வைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஆக கனிமேதாவியார் பாடிய இன்னொரு நூல் என்ன? கண்டுபிடியுங்கள் பார்ப்போம். இறுதியாக கைநிலை என்ற ஒரு நூல். அகம் சார்ந்திருக்கக்கூடிய நூல் 60 பாடல்களை கொண்டிருக்கிறது. புல்லங்காடனார் என்ற புலவரால் பாடப்பட்டிருக்கிறது. ஆக கீழ்கணக்கு நூல்களில் இருக்கின்ற அகம் சார்ந்த நூல்கள் எவை எவை, எத்தனை, அந்த
அகம் சார்ந்த நூல்களுடைய பாடல் எண்ணிக்கை எவ்வளவு, அந்த பாடலை பாடியவர் யார் யார் என்பதனை இதுவரையில் நாம் கண்டோம். இனி தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது பயிற்சி வினாக்கள். இதுவரையில் நாம் கண்டிருக்கக்கூடிய அக இலக்கியங்கள், அதாவது இயல் 2 சங்க இலக்கியம், கீழ்கணக்கு நூல்கள் போன்றவை பாடப்பகுதியாக வைக்கப்பட்டு அவற்றிலும் அக இலக்கியங்கள் மட்டுமே நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கும் என்பதனை பாடத்திட்டத்தின் வழி நாம் கண்டோம். அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இதுவரையில் நாம் பார்த்த பகுதிகளின் அடிப்படையில் ஒரு சில வினாக்கள் உங்களுக்காக எடுத்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது முதல் வினா, கீழ்கணக்கு நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று முதல் கேள்வி. கீழ்கணக்கு நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் 5, 6, 7, 1. சரியாக சொல்லுங்கள். கீழ்கணக்கு நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை சரியான பதில் 6. இரண்டாவது வினா, பட்டினப்பாலை பாடல் அடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? பட்டினப்பாலை என்ற ஒரு அகம் சார்ந்த நூல் இருப்பதனை கண்டோம் அல்லவா? அந்த நூலினுடைய பாடல் அடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 269, 301, 499, 103. சரியான பதில் 301. கடந்த முறை நடந்த தேர்வில், அதாவது முதுகலை ஆசிரியர் தேர்வில் கேட்கப்பட்ட வெளிப்படையான ஒரு வினா இந்த பட்டினப்பாலை பாடல் அடிகளின் எண்ணிக்கை என்பது 301 என்பதை நினைவித்துக் கொள்ளுங்கள். மேலோட்டமான வினாக்கள் கேட்க மாட்டார்கள் என்ற நினைவை அறவே ஒழித்து விடுங்கள். எல்லாமும் படிக்க வேண்டியது நமது கடமை. அடுத்தது ஐங்குறுநூறு. ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் யார் என்று கேள்வி. ஐங்குறுநூறு என்னும் அந்த 500 பாடல்களை கொண்ட அந்த நூலை தொகுத்தவர் யார் என்ற கேள்வி. தொகுத்தவர் யார் என்றால் நாம் எந்த பொருளில் வரும் என்று பார்த்திருந்தோமே. நிச்சயமாக தொகுத்தவர் அந்த பணியை செய்தவர், செய்ய வைத்தவர் அல்ல, பணியை செய்தவர் யார்? இங்கு ஐங்குறுநூறுக்கு நல்லந்தவனாரா, கூடலூர் கிழாரா, உருத்திர சன்மரா, பூரிக்கோவா? சரியான பதில் கூடலூர் கிழார் என்பது. அடுத்தது, நற்றிணை நூலினுடைய கடவுள் வாழ்த்து எந்த கடவுள் மீது பாடப்பட்டுள்ளது? நற்றிணை கடவுள் வாழ்த்து எந்த கடவுள் என்று கேள்வி. சரியான பதில் எதுவாக இருக்கும்? சிவன், முருகன், திருமால், கொற்றவை. எது பதில் சொல்லுங்கள். சரியான பதில் திருமால். அடுத்தது, பட்டினப்பாலையில் பாடப்பெற்றவர். பட்டினப்பாலை என்னும் அந்த நூல் பாட்டுடை தலைவனாக யாரை கொண்டுள்ளது என்றும் கேள்வி வந்திருக்கலாம். பாடப்பெற்றவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நூலுக்கு யார் பாடப்படக்கூடிய அளவு இடத்தை பெற்றிருப்பவர் என்றால் நீங்களே சொல்லுங்கள். 2 நிமிடம் உங்களுக்காக. 2 நிமிடம் வேண்டாம், 2 மணித்துளி கூட வேண்டாம். 5 மணித்துளிகள். கரிகார் பெருவளத்தானா, தொண்டைமான் இளந்திரையனா, அல்லது நெடுஞ்செழியனா, நன்னன் செய் நன்னனா? விரைந்து சொல்ல வேண்டும், விரைந்து சொல்ல வேண்டும். பட்டினப்பாலையின் பாட்டுடை தலைவன் பெயர் என்ன? சரியான பதில் கரிகால் பெருவளத்தான். இறுதி வினா, தினைமாலை 150 இந்த நூலை பாடியவர் யார்? தினைமாலை 150 இந்த நூலை பாடியவர் யார் என்பது இறுதி வினா. மூவாதியாரா, கனி மேதாவியாரா, புல்லங்காடனாரா, பொய்கையாரா? சரியான பதில் கனி மேதாவியார் என்பதுதான். ஆக இதுவரையில் நாம் பார்த்திருந்த பாடப்பகுதி என்ன என்பது ஒரு மீள்பார்வையாக நினைத்து பார்ப்போம். முதலாவது நாம் கண்டது 8 தொகை நூல்கள் எவையவை, அந்த 8 தொகையில் அகம் சார்ந்த நூல்கள் எவையவை, அந்த அகம் சார்ந்த 8 தொகை நூல்களினுடைய பாடல் எண்ணிக்கை எவ்வளவு, அந்த பாடலை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை, அந்த பாடல் கடவுள் வாழ்த்தாக யாரை கொண்டுள்ளது, கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் என்ற தகவலை கண்டோம். அதுபோன்று தான் 10 பாட்டு நூல்களிலும் கண்டோம், கீழ்கணக்கு நூல்களிலும் கண்டோம், கடைசியாக பயிற்சி வினாக்களை கண்டோம். ஆக
இந்த எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, கீழ்க்கணக்கு இந்த 3 பகுதிகளிலும் இருக்கின்ற அக இலக்கியங்களை மட்டுமே நாம் இந்த 2வது இயலில் நமக்கான தேர்வுக்கான நியமன தேர்வுக்கான பாடப்பகுதியாக கொடுத்திருப்பது நாம் மேலும் எளிமையாக கற்று சிறந்த மதிப்பெண் எடுப்பதற்குத்தான் என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு நேர்மறை சிந்தனையோடு சிறந்த ஒரு முயற்சியினை தேர்ந்தெடுத்து நாம் அடுத்த கட்ட பயிற்சியினை எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். அடுத்த வகுப்பு நாம் சங்க இலக்கியம் ஒரு அறிமுகமாக பார்க்க இருக்கிறோம். சங்க இலக்கியம் இதுவரையில் பார்த்ததே ஒரு அறிமுகம்தான். இருந்தாலும் மேலும் ஒரு சில தகவல்களை உங்களுக்காக அடுத்த வகுப்பில் எடுத்து வருகிறேன். அறிமுக வகுப்பு சங்க இலக்கியம் அடுத்த வகுப்பில் தொடரும். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.